ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது புரோட்டீன் ரிச் ஹெல்த்தி டேஸ்டி வேர்க்கடலை சட்னி, அதாவது நிலக்கடலை சட்னி. இந்த பொடுசுகளுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா பீனட் சட்னி. ஏன்னா இவங்க தான் பீனட் பட்டர் ஜென்ரேஷனில் இருக்கிற சட்னிலே இந்த சட்னி தாங்க ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சுட சுட 4 தோசை கொடுத்து இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், 4 சாப்பிட்றவங்க 10 கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 கைப்பிடி வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். அதை நல்லா 2-3 நிமிஷம் வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி 4-5 சின்ன வெங்காயம், 2 பல் இல்லை 4 பல் பூண்டு. நான் இன்றைக்கி காரம் ஜாஸ்தியாக இருக்கணும்னு சொல்லி 5 வத்தல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் புளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வறுத்து வச்ச வேர்க்கடலை இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லைட்டாக மிக்ஸ் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு போதும். அதுக்கப்புறம் எவ்வளோக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இது ஆறட்டும். ஆறிட்டு இருக்கும்போது நம்ம இங்கே சுட சுட தோசையும் ஊற்றி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி நெய் தோசை தான் ஊற்ற போகிறேன். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஆறின இன்க்ரீடியன்ஸை அதில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த டைமில் உப்பு பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா நம்ம தாளிப்பு போடும்போது காரமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச வேர்க்கடலை சட்னியை ஊற்றி நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போது பிளேட்டில் தோசையை வச்சு சட்னியை ஊற்றி, இந்த சட்னியெல்லாம் தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க, புரட்டி எடுத்து அடிக்கணும். அதுதான் டேஸ்ட்டே. செம்மையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.